ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் தான் எல்லாருமே பொங்கல் சிறப்பாக கொண்டாடியிருப்போம். நானுமே என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பொங்கல் சூப்பராக கொண்டாடினேன். என் ஞாபகத்தில் பொங்கல் பொங்கல்னாலே கரும்பு கிடைக்கும், பொங்கல் திங்ஸ் ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கும், சாரீ கிடைக்கும், அவ்வளோதான். கூடி போனால் காசு எப்போவாச்சும் கிடைக்கும். இந்த வாட்டி 3000 கிடச்சிது. அதுதான் என்னோடய ஞாபகம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் ரொம்ப அழகான ஒரு மெமரி கிடச்சிது. அதுக்குமே நான் எடுத்த டிசிஷன் தான். ஏன்னா இந்த வருஷத்தில் நான் எடுத்த டிசிஷன் எல்லா மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும், எந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது சந்தோஷமாக இருக்கிற எந்த சான்ஸையுமே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் எப்போ இந்த உலகத்துலேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ நல்ல மெமரி சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கணும். அதோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது. ஏன்னா முன்னாடியெல்லாம் நான் இந்த சர்ச் வழியாக ஏதாவது செலிப்ரேஷன் அப்படின்னா பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். இப்போ நான் கேட்டசி எடுக்கிறது 12th ஸ்டாண்டர்ட். ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே டீச்சர், நம்ம இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம், நல்லா இறங்கி பண்ணுறோம். ஏன்னா ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதில்ல, இறங்கி பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து அடுத்த வருஷம் காலேஜ், அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ ஊரில் இருக்கும்போது இதை ஒரு நல்ல ஒரு மெமரியாக எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னலாக வந்தோம். பேரண்ட்ஸ் கிளாஸுமே அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நிறைய பேர் மேக்ஸிமம் வந்து ரேஷன் கடையில் கிடச்ச சாரீ உடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்தது. நல்லா அதுக்கு கரெக்டான ப்ளவுஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து கயிறு இழுத்துல இந்த வடம்வலி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது அந்த காம்படிஷன். ரொம்ப அழகாக பண்ணாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப், மேக்ஸிமம் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப். அப்போ வீட்டில் குழந்தைங்க, ஹஸ்பண்டு, வீட்டு வேலை அப்படின்னு டெய்லி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி எல்லா காம்படிஷனுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்களுமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்குமே அது பார்த்துட்ருக்கும்போது போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா கோலப்போட்டி இதில் வந்து கிளாஸ் வைஸாக பண்ணாங்க. எல்லா கிளாஸுமே வந்து அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன கோலமாவது போட்டு அட்டன் பண்ணாங்க. நாங்களும் வந்து 2 டிசைன் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் டைம் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 மாதிரி தான் கொடுத்தாங்க. அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் கோலம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பித்தோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாது எப்படி கோலம் மாவு எப்படி எடுத்து போடணும் அப்படின்னு. எனக்கு காலேஜில் இருந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கலர் பவுடர்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சொன்னதை அப்படியே அழகாக நான் சொன்னதை விடைக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் நாங்கள் போட்ட டிசைன். நாங்கள் தான் கோலப் போட்டியில் வின் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து பொங்கல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியாது. பொங்கல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய கொலீக்ஸ் அந்த டீச்சருக்குமே தெரியாது எப்படி பண்ணணும்னு. ஆனாலும் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இது பொங்கி வரணும். ஃபாதர் பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணுறாங்க. சித்தம் போட்டு எப்படியாவது பொங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்க வச்சுட்டோம். இதுக்கு இடையில என்னோட கொஞ்சம் ஸ்டில்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், ஃபோட்டோஸ். அதுக்கப்புறமா வந்து பானை உடைக்கிறது, இவங்க தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, உடையலை. அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே வந்து சூப்பராக உடைச்சாங்க. ஏன்னா ஒரு அடி தான் அடிக்கணும், அதில் உடையணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால பார்த்து எடுத்து தான் எல்லாருமே பண்ணாங்க. நல்லா ட்ரை பண்ணாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுதான் வந்து லாஸ்ட்டு காம்படிஷனுமாக கூட இருந்தது. அந்த டைமில் டைம் வந்து 3:30 ஆகுச்சு. ஆனாலுமே யாருமே அங்கே பசிக்குது அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு மெமரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.